வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் கேஎஸ் சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பருத்துறை வீதியில் நிற்கிறோம். என்னதுக்காக சொன்னால் இடத்த பார்த்தா தெரியும் வேலை இருக்கும். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அந்த வேலை கடை ஒன்று 2 எடுத்துனாங்கன்னு சொல்லி அந்த வேலை கடைக்கு முன்னு தான் நிற்கிறோம். என்னதுக்காக சொன்னால் இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் போன வீடியோக்கள் நிறைய பேர் எங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சீங்க. அத்தனை உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி நீங்கள் கடை திறந்து அப்புறம் உங்களோட சப்போர்ட் தந்து கொள்ளணும், அதையும் கேட்டு போகிறோம். அதுக்கு அடுத்த மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறைய பேர் கேட்ட இடம் இந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்லி இந்த கடை சரியாக இருக்கிற இடத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வடிவாக ஆறுதலாக யாழ்ப்பாணம் ஆரியகுளத்துலேருந்து இந்த கடைக்கு என்ன மாதிரி வரணும்னு சொல்லி உங்களை வடிவ விளக்கத்தோட இந்த வீடியோவில் காட்டிக்கு வரேன். அதுக்கு அடுத்த மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிவ் அவே ஒன்று கொடுக்க போகிறோம். அது என்ன கிவ் அவே சொல்லி சொன்னால் நாங்கள் திறக்க போகிற இந்த கடை என்ன கடையாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லாட்டி இந்த கடை தான் வரப்போகுது, இல்லாட்டி இந்த கடையாக இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சில ஐடியாக்கள் இருக்கும். அப்படி பார்க்குற நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க இந்த கடை என்ன கடையாக இருக்கும்னு சொல்லி. அதுலேருந்து நான் தெரிவு செய்து 5 பேரை செலக்ட் பண்ணி ஒரு கிவ் அவேயும் கொடுக்க போகிறோம். இந்த கிவ் அவே என்ன மாதிரி என்னென்ன விஷயம் நீங்கள் செய்யணும்னு சொல்லி வீடியோக்குள்ளே சொல்லிக்கிறோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினான விஷயம் எங்கள் கடையில் வந்து ஒரு சில வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. என்னென்ன வேலைகள் நடக்குது, என்னென்ன விஷயம் செய்கிறோம், என்னென்ன விஷயம் செய்ய போகிறோம்னு சொல்லி ஒரு சில விஷயங்களும் பாய்ந்து போகிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வாங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நாங்கள் நிற்கிறது ஆரியகுளம். ஆரியகுளத்துலேருந்து இப்படி நாங்கள் பருத்தித்துறை வீதிக்கு திரும்பணும். அதாவது இந்த கெட்டப்போல் சந்தி வருது தானே, இதில் அந்த டயர் கடைகள், இதில் ஒரு பைக் சந்தி ஒன்று வருது. இதால் நாங்கள் அப்படியே விளக்கை பக்கம் திரும்ப போகிறோம், நல்லூர் போகிற பக்கம். வாங்க. ஓகே, இப்படி நாங்கள் இந்த சந்தி தான், இந்த சந்தியால் அப்படி நாங்கள் விளக்கை பக்கம் திரும்புகிறோம். திரும்பி இப்படி நாங்கள் நேராக கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் போகணும். 1 கிலோமீட்டரும் இல்லை. அப்படி நீங்கள் வந்து நீங்கள் சொன்னதில் பாருங்கள் அம்பாள் வெதுப்பம் இருக்குது, இதில் சந்தி ஒன்று வருது. இந்த சந்தி தாண்டி அப்படியே நாங்கள் நல்லூர் பக்கம் போய் கொள்ளணும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 மீட்டர் தூரத்தில் சந்தி இருக்குது தானே, இதில் அப்படியே நாங்கள் நேராக போகணும். இப்படி நீங்கள் அந்த பருத்தித்துறை வீதியாக நல்லூர் பக்கம் பாருங்க சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர், ஒரு 600 மீட்டர் வரும் நினைக்கிறேன். அதுக்குள்ளே வசனம் இடக்கை பக்கம் பாருங்கள். இப்போ நாங்கள் கடை கிட்ட வந்துட்டோம். இப்படி நாங்கள் இடக்கை பக்கம் பாருங்கள். இது அந்த சைனீஸ் லேண்ட் கஃபேக்கெல்லாம் போக முதல் அப்படியே இங்கே ஆள் இருக்குது பாருங்கள். இந்த கடை தான் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கடை வந்து இந்த இதுதான் கீழே இருக்கக்கூடிய கடை. 2 கடையில் இந்த கடை தான் கண்ணாடி போட்டுருக்கு தானே, இந்த கடை தான். சரி, இப்போ நாங்கள் கடைகளை வந்துட்டோம். கடைகளை நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. எல்லாத்துக்கும் மெயினான காரணம் வேலை அண்ணா வாங்க ராயல் கிரனைட் கார்னர் என்ன. ஓகே, நான் வந்து கடை எடுத்தோன்னே யோசிச்சுட்டேன் இன்டீரியர் ஒர்க் உங்கள்கிட்ட தான் தரணுமெண்டு. ஏன்னு சொன்னால் இவன் வீடியோக்கு நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஹோம் டோர் போட்டிருக்கோம், ஸ்மார்ட் கிச்சன் போட்டிருக்கோம், அப்படி ஒரு சில இதுகளெல்லாம் போட்டிருக்கோம். போடக்கே யோசிச்சேன். இப்போ சில பேர் அந்த வேலைகளை பார்க்க யோசிப்போம், அது நல்லா இருக்குது, நாங்கள் ஒரு வீடு கட்டின வீலை கூப்பிடணும், நாங்கள் இது ஒரு பேண்ட்ரி கவர் அடிக்கிறோம், இல்லாட்டி நாங்கள் ஸ்மார்ட் கிச்சன் ஒன்று செய்யணும்னு சொன்ன வீலை கூப்பிடணும் சொல்லி அப்போ எனக்கு ஐடியா வந்துட்டு அந்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவள்கிட்ட நான் ராயல் கிரனைட் கார்னர் தான் நான் முதல் விஷயம் எடுத்தேன். நான் எடுத்து சொன்னான், அண்ணா கடை ஒன்று திறக்க போகிறேன், இந்த கடை தான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும், இந்த கடை தான். அதுக்கு வந்து இப்போ என்ன விஷயம் செய்யலாம்னு சொல்லி கூட நான் ஓகே தம்பி ஒரு நாள் வாரன் வந்து பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் என்ன வந்துட்டார், வந்து எல்லாம் பார்த்து இப்போ இந்த நினைக்கிறேன். அண்ணா உங்கள் பேர்? எனக்கு உதய. நீங்கள் ஒர்க் பண்ணீங்களா என்ன? ஓகே, இன்ஜினியர் ஒர்க் பண்ணீங்க. வேண்ட பாஸ் வந்து எல்லாம் பார்த்து அளந்து ஓகே தம்பி இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்ன அப்புறம் அதோட விடாமைக்கு எனக்கு 2D படம் மட்டும் போட்டுவேன். இப்படி தான் கூட கடை வரப்போது. ஓகே, அதில் மாற்றம் ஏதாவது செய்வோம்னு சொல்லி கேட்டு ஓகே எனக்கு ஒரு சில மாற்றங்கள் இருந்தது. இப்படி வரப்போ இந்த சைடு வரணும்னு சொல்லி எல்லாம் காய்ச்சா அப்புறம் திருப்ப 3D படம் மட்டும் அனுப்பினேன். இப்படி தான் உங்களோட படம் வரப்போகுது, உங்களோட கடை வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு 3D படம் மட்டும் அனுப்பினேன். அதையும் பார்த்துட்டு அதுலேயும் ஒரு சில மாற்றங்கள் இருந்தது. அதுவும் கடைசி ஓகேன்னு சொல்லி என்ன சொல்ல சில மாற்றம் சொல்லி சரி என்னடா அவன் ஒரே மாற்றம் சொல்கிறான்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் போயிடும். ஆனால் அப்படி இல்லை. ஓகே அது பரவாயில்ல, இப்படி மாற்றுவோம் அப்படி மாற்றுவோம்னு சொல்லி நான் ஃப்ரெண்ட்லியாக காய்ச்சி வீடியோ காண சொல்லி உண்மையாக ஃப்ரெண்ட்லியாக காய்ச்சி அதால் அதை சொல்லிக்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து எல்லாம் வளர்ந்து பார்த்து ஒரு நாள் வந்து என்ன விஷயம் செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி அளந்து பார்த்து எல்லாம் முடிஞ்சு இப்போ உங்களோட ஃபேக்ட்ரியில் வேலை நடக்குது தானே? ஃபேக்ட்ரியில் வந்து இப்போ இதுக்குரிய அந்த சிஸ்டத்துக்குரிய அந்த இன்டீரியர் ஒர்க்குரிய வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கு. அது இப்போ நான் உங்களுக்கு சொல்லலாம் சொன்னால் பிடிச்சி போடுவீங்க என்ன கடையாண்டு. அப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் காய்ச்சி இப்போ முதலாவது விஷயம் பெயிண்ட் பார்த்தோம் வேணே. இப்போ எல்லா வேலையும் செய்ய முதலாவது விஷயம் இந்த பெயிண்ட் பார்த்தோம். பெயிண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மாற்றி வேலைகள் நடந்து கொண்டிருக்கேன்னு. ஓகே, இப்போ கடைக்குள்ளே பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லி. ஓகே, ஏற்கனவே இன்னொரு கடை இருந்தபடியால் சைட்டுகள் இதெல்லாம் கிடக்குதானே இதெல்லாம் மறைஞ்சிடும். வந்து பிட்டி வச்செல்லாம் மறைஞ்சி கொண்டிருக்கேன். பாருங்க ஏற்கனவே ஓட்ட போட்ட அடையாளங்கள் எல்லாம் மறைஞ்சி கொண்டிருக்கணும். கடைக்கு இந்த நிறம் இந்த வர்ணம் பூச்சி பர்சன் முக்கியமான விஷயம். இப்போ அதில் நாங்கள் கதைச்சி ஒரு கலருக்கு வந்து நாங்கள் இப்போ அதான் இந்த அண்ணன் அடித்து செக் பண்ண போகிறாரு அண்ணன். ஓகே அடி
கிட்டத்தட்ட அந்த அதே கலர் நம்ம ஃபோட்டோ பார்த்து தான் நாங்கள் டிசைட் பண்ணாங்க இந்த கலர் நல்லா இருக்குமெண்டு. இது சிவருக்கு இல்லை, இது வந்து மேலே வரும், மேலே டொப்புக்கு வர கலர் உண்டு. வெள்ளையாகவும் இருக்கணும், பச்சையாகவும் இருக்கணும். தெரியுதா அப்படி? எனக்கு இளைவில பொறுப்பாக விட்டாச்சு. ரோயல் கிரெட் கலர் அண்ணாக்கெல்லாம். அதால் வந்து ஓகே அதுக்கண்ணே அந்த காய் சரியாக இருக்கும் நினைக்கிறேன். என்ன 2 கோட்டைண்ணே? ஓகே தான் இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், சரியாக வருமா? காட்டுன கலர் இருக்கு. இந்த கலரை இங்கே காட்டு கொஞ்சம் டாக்காக இருக்குண்ணே. ஓகே, அந்த ஃபோட்டோ காட்டுங்க பாரு. இதான் இது காட்டினா கடைப்படி பண்ணுவேன். ஓகே, இப்போ உங்களுக்கு காட்டையில் சூழ்நிலை உண்டு. இந்த ஃபோட்டோக்கான கடையை கண்டுபிடிங்க என்ன உண்டு. சர்ப்ரைஸ் இருக்கட்டும். இது காயை பார்க்கவே காயை பார்த்தா தெரியுமே. ஓகே, இப்போ வந்து அடுத்த கலர் சிவருக்கு வர வேண்டிய கலர் வந்து செக் பண்ணி கொண்டிருக்கோம். என்ன அடிக்க டார்க் லைட்டுன்னு வந்துச்சுன்னு சொன்னால் அது இதாக போயிடுமே என்ன. அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணி அந்த கலருக்கு எடுத்து கொண்டிருக்கணும். அதே கலர் வேறு மாதிரி கிடாது. ஓகே, எல்லாமே லைட் ஆகணுமா என்ன எனக்கு தெரியலை. எல்லாம் அடித்து காயத்தான் தெரியுது என்ன. இது பக்கத்தில் அடிச்சிங்க, பக்கத்தில் அடிச்சு விட்டீங்கண்ணா காயை விட்டு 2 டைம் பார்ப்போம். இது கொஞ்சம் காய அந்த கலர் வேறு தானே. ஓ அதே டாக்டர். ஓகே, இது வந்து நாங்கள் அடித்தோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டிலே கிடந்தது. இப்போ காய அந்த கலர் வேறு ஃபுல்லாக காயட்டும் பார்ப்போம் என்ன மாதிரிண்டு. இதுவும் ஓகே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கலர் எங்களோட கடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு எங்கள்ட எல்லாம் ஃபுல் வேலையை முடிஞ்சா பிறகு அந்த பேண்ட்ரிக்கை விட அந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாம் முடிஞ்சா பிறகு அந்த கலரோட பார்க்க நல்லா இருக்குமென்னு நம்புகிறேன். பார்ப்போம் வேறுமா அந்த கலர் என்ன அண்ணா யோசிக்கிறாரு. வீடியோ எடுத்து வர போடுறாங்க, என்ன மாட்டி விட போகிறாங்க போல கடைசியிலேண்டு. சரி பார்ப்போம் என்ன நடக்குது. சரி, இப்போ வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த வேலைகள், அதாவது மேலே பாருங்க சொன்ன மாதிரி மேலே வந்து ஃபர்ஸ்ட் கோட் அடிக்கணும். என்ன இது ஓகேண்ணா? நான் செகண்ட் கோட் அடிக்க இல்லை ஏற்கனவே இருக்கிற கலர் டார்க் கலர் ஒன்று, இந்த கலர் தான் மேலேயும் இருக்குது. அதனால் வந்து இந்த அடிக்க தெரியல. ஃபர்ஸ்ட் கோட்டுக்கு செகண்ட் கோட் அடிக்க ஓகே இருக்குமா? ஓகே, இந்த கலர் தான் கொஞ்சம் காய இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். என்ன என்ன சொன்னால் முதல்ல நாங்கள் செக் பண்ணி பார்த்து காயை பார்த்து கடைசியாக ஓகே இந்த கலர் ஓகே இருந்தது. ஓகே, இந்த முடிய நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் எனக்கு கடை வேலை இருக்கும். மேலே கடை துறக்கணும்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிப்படும் முடிஞ்சிட்டோம். அதுக்கு இருக்கிற ஒவ்வொரு வேலைகளும் பார்த்தீங்கன்னா சரியான கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன வச்சுன்னு சொன்னால் இவர்கிட்ட பொறுப்பாக கொடுத்துட்டேன், நீங்களே செய்யுங்க. எனக்கு இன்டீரியர் இந்த டிசைனில் நான் கன்ஃபார்ம் பண்ணி 3D டிசைன்லாம் அனுப்பினேன். அதுக்கு பிறகு பார்த்துட்டு ஓகே இந்த டிசைன் எல்லாம் எனக்கு ஓகேயா இருக்குது, சரி நீ மிச்ச வேலையை பாருங்கன்னு சொன்னால் அப்புறம் இப்போ அதுக்கு பிறகு பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் அடிக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு கலர்கள் தெரிவு செய்யணும். அது ஒரு மாதிரி காய்ச்சி நானும் எனக்கு என்ன கலரில் தேவைன்னு சொல்லி கேட்டேன். அவனும் அதுக்கேற்ற மாதிரி ஓகே இந்த கலர் நல்லா இருக்குன்னு. எங்களோட கடை என்ன கடையோ அந்த கடைக்கு ஏற்ற மாதிரி கலரை நாங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளணும். அந்த வகையில் இப்போ எல்லாம் பார்த்து அதுக்குரிய கலர்லாம் அடிச்சு கொண்டிருக்கிறேன். இதுக்கப்புறம் செகண்ட் கோட் அடிக்க அந்த கலர் வேணும் என்ன. அதுக்கப்புறம் சுவருக்கு எல்லாம் அடிச்சு நான் முடியாமல் காட்டணும், ஃபுல்லாக காட்டுற மாதிரி தெரியல. எனக்கும் வேறு வேலைகள் இருக்குது, வீடியோ எடுத்து போடணும், வேறு பர்சனல் வேலைகள் இருக்குது. அதனால் ஒரேடியாக நான் இங்கே நிற்கலாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கடை வேலை என்னென்ன போகுதுன்னு சொல்லி அப்படி எல்லாம் காட்டி கொள்வேன். நீங்கள் சொல்லுங்கண்ணா, இப்போ என்ன எப்போ தொடங்குவீங்க? அதுக்கு வெட்ட வேணா கபர்ட் தானே திங்கக்கிழமை மாதிரி இருக்கும். திங்கக்கிழமை இன்றைக்கு வீடியோ எடுக்கலாம். சனிக்கிழமை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ தெரியல. சனிக்கிழமை எடுக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள், திங்கக்கிழமை வரைக்கும். எத்தனை நாளா சும்மா மரம் முடிக்க ஒரு ஃபினிஷிங்கோட முடிக்க ஒரு 4 days. இது முக்கியம் இல்லை. இதுக்கு அடுத்தது எங்களுக்கு கபர்ட் எல்லாம் முடிஞ்ச வர பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்ப்போம். சண்டே சைட்டில் வச்சேன் 3D இது ஓகேயா இருக்கும். அதே மாதிரி வரும் கரண்டி பண்ணுறீங்க. ஓகே, அது எப்போ உங்களுக்கு காட்டுன்னு பார்த்துக்கோங்க. சரி, இப்போ கடைக்கு உள்ளுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேலையெல்லாம் போய் கொண்டிருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வெள்ளை அடிக்கிறோம். என்னென்னு சொன்னால் மற்ற கடைகள் எல்லாமே வெள்ளை கலரில் இருக்குது. அப்போ நாங்கள் மட்டும் தனி கலரில் அடிக்கலாது. அதில் வந்து வெள்ளை கலர்லேயே கொஞ்சம் தூசுகள் அதில் இருந்தது. அப்போ அதில் வந்து அதை கொஞ்சம் நீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாருங்கள் வெள்ளை கலர் அடிச்சு கொண்டு இருக்கோம். அவங்க அண்ணாவாசம் வெள்ளை கலர் அடிச்சு கொண்டு இருக்கார். வெளியில் வெள்ளாம் பெற போது
உள்ளுக்கான் வந்தீங்க சொன்னால் வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் இந்த இன்டீரியருக்காண்டியே செலவழிக்கிறோம். என்ன சொன்னால் பார்க்க நீட்டாக இருக்கணும். எனக்குமே பர்சனலாக கடைக்குள்ள போனால் ஓகே அழகாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கணும். இந்த அப்படி ஒரு சில இதுகள் இருக்குது. எத்தனையோ கடை நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம். இது கேட்க எங்களுக்கு ஒரு அனுபவத்தில் நாங்கள் எங்களோட கடைன்னு சொன்னால் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு சில தனிப்பட்ட இதுகள் இருக்குது நான் விரும்புவேன். அதே மாதிரி தான் எந்த கடைன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கணும், நீட்டாக இருக்கணும், கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கணும், பொருள் குவாலிட்டியாக இருக்கணும். அந்த அப்படி ஒரு சில ஆசைகள் எல்லாமே இருக்குது. அது என்னென்னு சொல்லி உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டில் சொல்லிக்கோறேன் என்ன கடைன்னு சொல்லி. இப்போ உள்ளுக்க பார்த்துருப்பீங்க என்ன வேலையெல்லாம் போய்கொண்டிருக்கோன்னு சொல்லி. இப்போ பெயிண்ட் உண்மையிலேயே பெயிண்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் பார்க்க ஒரு கலர் இருக்கும், அடிச்சோன்னு சில கொஞ்சம் வித்தியாசம் காட்டும். அதால் நாங்கள் இந்த பார்த்த கலர் அதுவும் சரியாக வருதான்னு சொல்லி கன நேரமாக செக் பண்ணி சிவர் ஃபுல்லாக பூசி பார்த்தாச்சு. பார்த்து கடைசியாக ஒரு ஓகே இது ஓகே இருக்குன்னு சொல்லி திருப்தியாக அந்த கலருக்கு வந்துட்டோம். என்ன அதுக்கப்புறம் சுவருக்குரிய கலர் அதுவும் பார்த்து நாங்கள் அதுவும் கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு கலராக குறைச்சி கூட்டி எல்லாம் பார்த்து கடைசியாக அந்த கலருமே பார்த்துச்சுன்னா ஓகேன்னு சொல்லி வந்தாச்சு. இப்போ அந்த வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கு. இது இன்றைக்கு மேலே முடியுமா? இன்றைக்கு முடியுமா? எனக்கு என்ன விஷயம்னு சொல்லிச்சேன்னா நான் வந்து வீட்டை பொறுப்பாக கொடுத்துட்டேன், நீங்களே செய்யுங்கோ, எனக்கு இந்த கலர் இப்படி வந்தால் காணும், இது இப்படி டிசைன் இன்டீரியர் டிசைன் வந்தால் காணும்னு சொல்லி இவையில்ட்டே கொடுத்துட்டேன். அவையிலே பொறுப்பாக உங்களோட எல்லா வேலையுமே இருக்கா? எல்லா வேலையுமே இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் தான் மெயின், பில்டிங், அடுத்து இன்டீரியர். இன்னும் நாங்கள் இன்டீரியரும் செய்கிறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறோம். மெயினாக இன்டீரியர் கூட செய்கிறீங்களா? கூட இவங்க பேண்டி கபர்ட்ஸ், பாத்ரூம், ஸ்மார்ட் கிச்சனுகள் எல்லாம் ரெனோவேஷன் எல்லாம் கூட ரெனோவேஷன் செய்யணும். பழைய விட்ட புது வீட்டம். ஓகே, ஒரு சில என்ன கேட்டிருந்தேன், இந்த பழைய வீடு ஒன்று இருக்குது, அதை மாற்றி கட்டணும் புதுசாக கட்டணும்னு சொல்லி கேட்டிருந்தேங்க. நான் மறந்து போட்டேன். இப்போ ரீசெண்டாக இப்போ சாவஜிலே நிறைய ப்ராஜெக்ட் போகுதா? ஓகே ஓகே. நான் ஏன் தெரிஞ்சுதான் சொன்னேன், வீட்டு எல்லா லேபர்ஸும் இருக்கு நம்ம. அதை வந்து இப்போ நான் பெயிண்டிங் ஒரு ஆள் பிடிக்க தேவையில்லை, இப்போ வேறு கிளீனிங் சொன்னால் பிடிக்க தேவை, அப்படி ஒன்றும் செய்ய தேவை. இவர்கிட்டே பொறுப்பாக கொடுத்தா வேலை செய்து முடிச்சிருக்கீங்க. கடைசியாக கடை எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுன்னு பாருங்க. மற்ற ஒரு சில வேலைகளும் இருக்குது, நேம் போட்டு அடிக்கிறது, அப்படி வேறு வேலைகளும் இருக்குது. அதுக்கும் வேறு ஆக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கேன். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுன்னு பார்த்துக்கலாம். ஏன்னு சொன்னால் மெயினான விஷயம் இப்போ இந்த வீடியோ பார்க்க புதுசாக கடை வைக்க போகிறீங்க, இல்லாட்டி இந்த வேலைக்கு ஆக்கள் தேவை சொன்னால் நேரடியாக பார்த்துக்கொள்ளலாம். நம்ம வேண்டாம் ஸ்க்ரீனில் போட்டுறோன்னு பார்த்துக்கொள்ளலாம். இப்போ மேலே ஒரு கோட் முடியுதாக்கு ஒரு கோட் முடிய கொஞ்சம் காயை காட்டுவோம். என்ன அப்பான்னு பார்க்க தெரியுமா? செகண்ட் கோட் அடிச்சா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். எல்லாம் அடிச்சு முடிஞ்ச அப்புறம் அது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சைடு ஃபர்ஸ்ட் கோட் அடிச்சு முடிஞ்சது என்னன்னா இந்த மேலே வேறு தெரியுது, அதே கலருக்கு வருமா? வேறு என்ன முதலாக கொஞ்சம் லைட்டாக இருக்குது, காயை கொஞ்சம் தெரியுது. தானே பட் செகண்ட் கோட் அடிக்க ஓகே ஆகுது. செகண்ட் கோட் தேர்ட் கோட் அடிக்கணுமா? இல்லை, ரெண்டு கோட் காணுங்கண்ணே. பாருங்க நீங்கள் சொல்லுங்கள், இப்படியே தான் படிக்கணும். இது செகண்ட் கோட்டு நீங்கள் சொன்ன கலர் ஏன்னா அந்த கலர்லாம் இருக்குது விஷயம் நான் சொல்கிறேன். அந்த கலர் வருதா இல்லையான்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக வருமே. பட் சைட்டுக்கும் அடிக்கணும் அந்த கலர், அதுவும் ஓகே. இங்கே கடைசியை பார்த்து எத்தனை அடிச்சு கிடக்கணும் பாருங்க. இங்கே ஒரு 6 இடத்துல அடிச்சு கிடக்கு, அங்கே சைடில் வேறுங்க அங்கே இந்த அதுலேயே நிறைய இடத்துல செக் பண்ணி கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தாச்சு, இந்த கராங்களுக்கு தேவை என்று சொல்லி. ஓகேண்ணா, வேறு எதுண்ணே? அது ஓகேண்ணா. இந்த ஒரு லைட் பச்சை அந்த ஐஸ்கிரீம் கலர், அந்த என்ன சொல்கிறது, இந்த என்ன ஃப்ரூட்டல் நட்டா அந்த கலரில் வேறு ஒன்று மட்டும் யோசிக்கிறாங்க. அதே கலர் வருது. அப்புறம் ஐஸ்கிரீம் கடைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறேன்னா ஐஸ்கிரீம் கடை இல்லை கடை. ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முதல் பெயிண்டிங் வேலையெல்லாம் நடைபெற்று முடிஞ்சது. இப்போ பெயிண்டிங் வேலைகள் என்னடா நம்ம பெயிண்டிங் வேலை முடிஞ்சதுன்னு சொல்கிறேன், நெஞ்சு அடிக்காய் கிடக்கு, மேலே அடிச்சு கிடக்குன்னு சொல்லி யோசிக்கிறீங்கள. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முதலே காட்டின ஒரு லைட் பச்சை கலர் தெரியுதா உங்களுக்கு? ஒரு லைட் பச்சை கலர் அடிச்சு கிடக்கு. அந்த என்ன ஃப்ரூட்டல் நட்டு கலர் மாதிரி ஒரு மெல்லிய பச்சை கலர். அது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்க்க வெள்ளை மாதிரி தான் கிடக்கும். வெள்ளை தான் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஒரு மெரூன் கலர் கலந்த மாதிரி அப்படி கலர் உண்டு. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாமே பெயிண்ட் அடிக்கலை. ஏன்னு சொன்னால் இதெல்லாமே இன்டீரியர் ஒர்க் வரைக்கும் இதெல்லாம் மறைஞ்சிடும். அதால் வந்து கீழே வந்து பெயிண்ட் அடிக்கல, தேவைப்படாது. ஏன்னா இதுக்கு பின்னுக்கு வேறு விஷயங்கள் வரப்போகுது, அதை என்னென்னு சொல்லி உங்களுக்கு பிறகு காட்டிக்கொள்கிறேன். அப்போ அதால் வந்து மேலே மட்டும் தான் பெயிண்ட் அடித்தது. மற்ற முன்னுக்கு அடிச்சினாங்க, கடைக்கு முன்னுக்கு மற்ற இந்த உள் ரூமுகள் அதுகளுக்கெல்லாம் அடிச்சினாங்க. ஏன்னா பார்க்குற நீங்கள் இது என்ன கேட்குறீங்களா, இது வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஓகே, இதான் பெயிண்டிங் வேலை நடந்தாலும் காட்டியிருப்போம்.
சின்ன வீடியோ தான் இதுக்கு முடிஞ்சுது. இப்போ இதோட வந்து நான் வீடியோ முடிச்சு கொள்வோம். மற்றது வந்து மெயினான விஷயம் இந்த கிவ் அவே கொடுக்கப்பட்டு சொல்லி சொன்னாங்க. பார்க்குற நீங்கள் இந்த கடை என்ன கடையாக இருக்குமென்னு சொல்லி கொமெண்ட்ஸில் சொல்லாங்க. கேஎஸ் அங்கே ஃபேஸ்புக் பேஜோ இல்லாட்டி ஃபேஸ்புக்குக்கோ இல்லாட்டி இன்ஸ்டாகிராமோ டிக்டாக்கோ இல்லாட்டி எங்கள் வாட்ஸ்அப்புக்கு இதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. இது இந்த கடை என்ன கடையாக இருக்குமென்னு சொல்லி. ஏன் நான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் கொமெண்ட்ஸ் பண்ணால் உங்களை தொடர்பு கொள்வது கஷ்டம். அதால் வந்து நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் திருப்பி நாங்கள் அதை குழுக்களை தெரிவு செய்து உங்களை தெரிவு செய்கிறது ஈஸியாக இருக்கும். அந்த வகையில் நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்க இண்டியா இருந்துன்னு சொன்னால் 2 நாளைக்குள்ளே நாளைக்கு 4 இரவு ஒரு 8 மணிக்கு இடையில் வந்து நீங்கள் வந்து சொல்லிக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே சொல்கிறாக்கலேருந்து தெரிவு செய்து 5 பேருக்கு நாங்கள் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்போம். அது என்னென்னு சொல்லி பிறகு சொல்லிக்கொள்கிறோம். சரி, அவ்வளோதான். முதல் வீடியோ பார்த்துருப்பீங்க. கடைக்கு வந்து நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் பெயிண்டிங்கள் நடந்தது, என்ன விஷயம் வரப்போன்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த வீடியோவில் வந்து முக்கியமான விஷயம் இது என்ன கடைன்னு சொல்லி ரிவீல் பண்ண போகிறோம். அது வந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ளுங்க. சில அடுத்த வீடியோ அதுக்கு அடுத்த வீடியோ தெரியல, ஏதோ ஒரு வீடியோவில் கட்டாயம் சொல்லுவோம். அதுக்கு பிறகு முக்கியமான கேள்வியும் கூட கேட்க போகிறோம். என்ன கேள்வின்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க. அதை விட நாங்கள் உங்கள் கேட்குற கேள்விக்கு பதிலும் சொல்லிக்கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் உங்கள்கிட்ட கேட்க நீங்கள் நிறைய ஐடியா வித்தியாசம் எல்லாருமே யோசிப்போம். உங்கள்கிட்ட கேட்க நீங்கள் வித்தியாசமாக யோசிக்க வித்தியாசமான ஐடியாக்களை நாங்கள் தருவீங்க. அதெல்லாம் என்ன கடையை ரிவீல் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட நிறைய கேள்வியெல்லாம் கேட்க போகிறோம். அது தொடர்ச்சியாக கேட்டுக்கொள்ளும். சரி, ஓகே. அவ்வளோ தான் வீடியோ முடிச்சுக்கொள்ள லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கேஎஸ் வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, சி டாட்டா, பாய் பாய்.